ராஜாவாய் வந்தவர் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் அவரை பற்றி சொல்லுகிறது என்றாலும், சில நேரங்களிலே சிலர் இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் பார்ப்பதில்லை. ஏதோ தங்களுடைய வாழ்க்கையில் அவரை சாதாரணமாகவே பார்த்தபடியினாலே தான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்த அந்த ரட்சிப்பையும் கனத்தையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. நான் உதாரணத்திற்காக சொல்லுகிறேனே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிற ஞானிகள் இயேசுவினுடைய பிறப்பை அவர்கள் அறிந்து இயேசுவை தேடி வருகிறார்கள். ராஜா வீட்டில் பிறப்பார்னு சொல்லி ராஜாவினுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று தேடினார்களாம். நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அதில் யூதர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், இவன் ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை ஒரு தச்சனாகவே அவர்கள் பார்த்தார்கள். நீங்கள் ஏரோதை குறித்து வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று ஏரோது கேள்விப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரா, நீ நிறைய அற்புத அடையாளம் செய்வீராமே, எனக்கு ஒரு அற்புதத்தை காட்டும். ஏரோது இயேசு கிறிஸ்துவை மாயாஜாலம் பண்ணுகிறவனாய் காண்.